ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜுஜுட்சு கைசனில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருக்கக்கூடிய நம்ம யூஜி இட்டாதோரி. அந்த ஒரு கேரக்டரை வச்சு இந்த ஜுஜுட்சு கைசன் ஃபேன்ஸ் மத்தியிலே ரெண்டு பிரிவாக இருக்காங்க. ஒருத்தவங்க யூஜி இட்டாதோரியை ஹேட் பண்ணி அவன் வேஸ்ட்டு, அவன்லாம் முக்கியமான கேரக்டரே இல்லை, அவன் எப்படி சுக்குனாவை அழிப்பான் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப்பு. இன்னொரு பக்கம் இல்லை யூஜி இட்டாதோரி வந்து கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக இருப்பான், பவர்ஃபுல்லாக மாறுவான், அவன்கிட்ட ஏதோ ஒரு தனி பவர் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள் அவன் தான் ஃபைனலாக ஒரு வின்னராக வந்து நிற்பான் அப்படின்ற மாதிரி ஒரு சைடுல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் அந்த மாங்கால வர வந்து பாத்தீங்கன்னா 247th நம்ம சுக்குனாவோட முதுகுலேயே கத்தி வச்சு குத்துற மாதிரி லைட்டா காமிச்சிருப்பாங்க. குத்துனாரா இல்லையான்றத கூட நமக்கு ஒழுங்கா காட்டாம அதை அப்படியே முடிச்சிருப்பாங்க. அந்த மாங்கா சாப்டர்லயே சுக்குனா பயங்கரமான டிஸ்மேட்ல நம்ம யூஜி இட்டாதோரியோட வயிற்றுலேயே போட்டு தள்ளியிருப்பாரு. பட் இருந்தாலுமே மறுபடியும் அவர் ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக் மூலமா வந்திருப்பாரு. ஓவராலா இந்த யூஜி இட்டாதோரின்ற அந்த கேரக்டர் எந்த அளவு பவர்ஃபுல், ஸோ அவர் ஏன் வந்து மக்கள் மத்தியில் இப்படி ரெண்டு பிரிவா பார்க்கப்படுறாங்க, அதுக்கான முக்கியமான ரீசன் என்ன, ஃபைனலி ஜுஜுட்சு கைசன்ல என்னதான் நடக்க போகுது, யூஜி என்ன பண்ண போறாரு, சுக்குனா என்ன பண்ண போறாரு, என்ன நடக்கலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா பார்த்துறேன். அண்ட் தென் நம்ம சேனல்ல நம்ம தொடர்ந்து மாங்கா எக்ஸ்பிளனேஷன் அந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதை தாண்டி ஹிடன் டீடைல்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கவர் பண்றோம். ரீசெண்டா கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி ஜுஜுட்சு கைசன்ல இருக்கக்கூடிய 247th அந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. ஸ்டில் இப்போ வரையுமே வந்து பாத்தீங்கன்னா 248க்கான எந்த விதமான அப்டேட்டுமே கிடைக்கல. ஒரு பிரேக் ஒன்று விட்டாங்க 2 வீக்ஸ்னு. யாரெல்லாம் ஜுஜுட்சு கைசனோட அந்த 248 அந்த சாப்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த யூஜி இட்டாதோரின்ற கேரக்டர் ஒரு மெயின் கேரக்டராக இருக்காரு. இப்போ இந்த ஜுஜுட்சு கைசன் அந்த சீரீஸ்க்கான ஃபேஸாக இருக்காருன்னா அந்த கேரக்டரை எப்படி ஒரு ரைட்டர் கொண்டு போயிருக்கணும். பட் இதில் நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒரு 2 எபிசோட் 3 எபிசோட் நமக்கு யூஜி இட்டாதோரி மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அவர் வந்து ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணியிருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் மோர் ஓவர் அந்த ஒரு ஸ்க்ரீனை வந்து டாமினேட் பண்ணுறது, கிளாப்ஸ் வாங்குறது, கூஸ் பம்ப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம சட்டோரோ கோஜோ அவர் தான் மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணியிருப்பாரு. இதனாலேயே நிறைய பேர் ஜுஜுட்சு கைசன் சீரிஸோட மெயின் ஹீரோவே சட்டோரோ கோஜோ தான் அப்படின்னு சொல்லிட்டு மிகிமி ஃபுஷிகிரோ, நம்ம யூஜி இட்டாதோரி இவங்க எல்லாரையும் தள்ளி வச்சுட்டு சட்டோரோ கோஜோ மேலே குதிச்சுட்டாங்க. அதில் சுக்குனான்னு சொல்லக்கூடிய இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டரே இருக்கான், அவன் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்லிட்டு சுக்குனாக்கு ஒரு பில்டப் ஏற்றி அவருக்கான ஒரு ஃபைட் சீன் ஒன்று நடக்கும். ஸ்பெஷல் கிரேட் அந்த ஸ்பிரிட்டோட ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்கும். அதை பார்த்து இன்னும் பாதி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிவே பண்ணிட்டாங்க, இவன் தான் செம்ம பவர்ஃபுல்லான கேரக்டர், இவன் தான் மெயின் கேரக்டர் இருக்க போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுக்குனா மேலே ஏறிட்டாங்க. இங்கே என்ன ப்ராப்ளமாக அமைஞ்சிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கல்லிங் கேம்ஸ் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜி இட்டாதோரிக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்க்கே கொடுக்கல. ஒரு சில இடங்கள்ல அவருக்கு பேட்டில்ஸில் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாலுமே அதை தாண்டி அவர் வந்து பவர்ஃபுல்லாக ஆடியன்ஸ் மத்தியில் வந்து காட்டலை. அதுதான் ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டே. ஸ்டில் இப்போ மாங்கால ஃபியூ மோர் சாப்டர்ஸில் வந்து அவரை கொஞ்சம் பவர்ஃபுல்லாக நீங்கள் புஷ் பண்ணியிருக்கீங்க. லைக் லாஸ்ட் ஒரு 30 or 40 சாப்டர்ஸில் வந்து நம்ம யூஜியை ஓரளவு பவர்ஃபுல்லாக காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி அனிமே அண்ட் அதுக்கப்புறம் வந்தக்கூடிய ஒரு சில மாங்காஸ்ல யூஜியை வந்து நீங்க டம்மி பண்ணனால தான் இப்போ ஃபேன்ஸ் வந்து யூஜியை கண்டுக்காம போயிட்டாங்கன்னே சொல்லணும். ஏன்னா அப்ப நிறைய பேர் சட்டோரோ கோஜோ தான் மெயின் ஹீரோ அப்படின்னு நினைச்சிட்டு போனாங்களா, இப்போ சட்டோரோ கோஜோவே இல்லைன்ற காரணத்தினால எல்லாரும் வெறுப்பாயிட்டாங்க. இது போற போக பார்த்தா ஜுஜுட்சு கைசன் சொல்ல மாட்டாங்க போல, சுக்குனா கைசன் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவு இந்த சீரிஸ் வந்து மோர் ஓவர் சுக்குனா தான் டாமினண்டா இருக்காரு இந்த ஒரு எபிசோட்ஸை பொறுத்தவரையும். மற்ற எல்லா கேரக்டர்ஸ்டையும் கொஞ்சம் அப்படி ஓரமாரு, எனக்கு இங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கு, நான் அதை பர்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சுக்குனா தான் எல்லா சாப்டர்ஸ்லயும். இப்போ ரீசெண்ட் ஒரு 10 சாப்டர்ஸ் 20 சாப்டர்ஸ்ல வந்து இந்த சட்டோரோ கோஜோ ஃபைட்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வரையுமே சுக்குனா தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது மாறுமா, சுக்குனா சாவானா மாட்டானா, எப்படி இது கொண்டு போய் முடிக்க போறாங்க, எனக்கு பைத்தியமா பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இதுல வந்து ஒரு மித்திக்கல் ரெஃபரன்ஸும் இருக்கு. நம்ம சுக்குனாவை இவர் வந்து இப்போ ஒரு கேரக்டரை உருவாக்கி இருக்காரு ரைட்டர்னா அதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி இந்த சுக்குனாவை உருவாக்குறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இந்த ஒரு ரைட்டருக்கு இருந்த ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அது மித்திக்கலி இருந்த கேரக்டர், அது பேர் என்னன்னா நிஹான் சோக்கி. ஸோ அந்த ஒரு கேரக்டரை ஜாப்பனீஸோட ஒரு கொடுங்கோலான ஆட்சி செஞ்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல வருஷங்கள் ஜப்பானை வந்து கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு கொடூர மன்னன் அப்படின்ற மாதிரி அவனை சொல்லுவாங்க. அப்படி கொடுமையான ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவனுக்கே வந்து பாத்தீங்கன்னா கொடுமையான மரணம் தான் வந்தது அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு ஹிஸ்டரியில இருக்கப்படுது. சேம் ஃபார்முலா தான் இங்கேயும் அவர் வந்து ட்ரை பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ரொம்ப
கொடூரமான ஒருத்தன், அந்த ஒரு கேரக்டருக்கு அவனை மாதிரியே கொடூரமான மரணம் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு சீரீஸ்க்கான எண்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போ வரையுமே நல்லது கெட்டதை ஜெயிச்சிரும் அப்படின்றத ஒரு ஹோப் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் ஸ்ப்ரெட்ஃபுல்லா ஆயிட்டே இருக்குது. அதை வந்து எந்த படங்களும் எந்த விதமான ஒரு ஹோலி கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க இவங்க யாருமே அதை வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க, கெட்டது வந்து நல்லது ஜெயிச்சிரும் அப்படின்னு. மோஸ்ட்லி எதா இருந்தாலும் ஃபைனலா நல்லதுதான் ஜெயிக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து நிலநாட்டோட தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். அது அப்படிதான் முடிப்பாங்க. பட் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு கூட ட்ரை பண்ணலாம். இப்போ வரையுமே அந்த ரைட்டர் என்ன முடிவில் இருக்காருன்றது சுத்தமா தெரியல. எப்படி இதை கொண்டு போறான்றதுல வந்து நம்மளை பைத்தியம் பிடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல நிறைய பேர் யூஜியை கலாய்க்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, அப்பப்போ சுக்குனாவும் அவரை கலாய்ச்சி விட்டுருவாரு. இதை பார்த்து ஃபேன்ஸுமே அவரை கலாய்ப்பாங்க. லாஸ்ட் அந்த மாங்கா சாப்டர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா, நீ எல்லாம் ஒர்த்தே இல்லடா, நீ எனக்குலாம் ஆப்போனண்டே இல்லடா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டுருப்பாரு. என்னதான் கலாய்ச்சிட்டு அவன் மேல டிஸ்மேட்ல போட்டிருந்தாலுமே ரிவர்ஸ் கஸ்டிக் நீ யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் முன்னாடி வந்து நின்னல அப்படின்ற மாதிரி நம்ம யூஜி அப்கமிங் சாப்டர்ஸ்ல அவரை வந்து எதிர்த்து ஒரு பயங்கரமான சண்டை போட்டு பவர்ஃபுல்லான கேரக்டரா மாறினா கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த கேரக்டரை பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல ஒரு தியரி பேசியிருக்கோம். ஸோ அவரோட பவர்ஸ் எப்படி வந்திருக்கலாம், அவர் எந்த அளவு பவர்ஃபுல், ஸோ கண்டிப்பா யூஜி டாதிரி வந்து பவர்ஸ் அட்டைன் பண்ணி அப்கமிங் எபிசோட்ஸ்ல ஒரு முக்கியமான கேரக்டரா வருவாரா அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கறதுங்க மறக்காம டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் நான் கிளியர் அண்ட் கட்டாக சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ யூஜி டாதிரிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயங்கர பவர்ஃபுல் அது என்னன்னா, ஒன்று கிராவிட்டி மேனிப்புலேஷன், இன்னொன்று அவர்கிட்ட பிளட் மேனிப்புலேஷனும் இருக்கு. ஸோ பிளட் மேனிப்புலேஷனை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்ணியிருப்பாரு ஒரு மாங்கா சாப்டர்ல. இந்த ரெண்டு பவர்ஸ் இவருக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் நம்ம யூஜி டாதிரியோட அம்மா கெஞ்சாக்கோட கண்ட்ரோலில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி வந்து ப்ரெக்னெண்ட்டாக வச்சிருப்பாங்க அவங்க அம்மா. இதனால தான் அவங்களுக்கு டிஎன்ஏ செல் மூலமாக யூஜி வந்து ஒரு ஸ்பெஷல் ஹியூமன் பவரை அட்டைன் பண்ணி பிறக்கும் போதே ஒரு ஸ்பெஷல் ஹியூமனாக பிறந்திருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அதன் மூலமாக தான் இந்த பவரும் அவருக்கு கிடைச்சிருக்கும் பிளட் வைஸாவே அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இப்போ வரையுமே யூஜி வந்து நிப்பாரு, அவர் வருவாரு, அவர் தான் மெயின் கேரக்டரா இருப்பாருன்னு சொல்லி சொல்றேன்னா, ஜுஜுட்சு கைசன் ஸ்டார்டிங்ல இருந்து பல கேரக்டர்ஸ் வந்தாங்க. லைக் நனாமியா இருக்கட்டும், நொபாரா, நம்ம சட்டோரோ கோஜோ, தென் இப்போ ஹிகுரோமோ வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிருப்பாரு. மெகிமி ஃபிஷிரியோக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்படி பல முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து டக்குன்னு வந்து செத்து போயிடுறாங்க. அதை தாண்டி ஒருத்த மட்டும் அப்பத்துல இருந்தே கூடவே இருந்துகிட்டு இருக்கான். அவன் தான் கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரா இருப்பான் அப்படின்ற ஒரு ஹோப் வருது. ஏன்னா இந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கான். சுக்குனா எந்த அளவு பவர்ஃபுல்ன்றதையும் பார்த்துருக்கான். அவனை எப்படி அட்டாக் பண்ணுன்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி அவன்கிட்ட ப்ராப்பரா இருந்தா போதும். தென் அதுக்கான பவரும் அவன்கிட்ட இருக்கணும். இது ரெண்டும் அமைஞ்சிச்சுன்னா டெஃபினட்டா அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு மொமெண்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, சட்டோரோ கோஜோ மறுபடியும் பிறந்து வருவாரு. அவர் வந்து ஒரு மறுபிறவி மாதிரியோ இல்ல அவரை எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹோப்ஃபுல்லி அதுக்கான சான்சஸுமே ஹைலி இருக்கு. ஃபேன்ஸ் நிறைய பேர் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சட்டோரோ கோஜோ சாகவே இல்லை, வேணா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இப்போ வரையுமே முக்கியமான வெப்சைட்ஸ் அது மட்டும் இல்லாம அபிஷியலாவே சட்டோரோ கோஜோ இறந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஆசைப்படுறீங்க, எனக்கு புரியுது. கண்டிப்பா அவங்க கொண்டு வந்தா நல்லா தான் இருக்கும். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மரணமா கம்பேக் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். 248 சாப்டரை கொடுக்காம நம்மள இப்படி புலம்பு விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, ஹைப் ஏறுதுடா. இதனால தான் இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இன்டென்ஸா போயிட்டு இருக்கா. மாங்காஸை படிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க போல. இவனுங்க வேற வாரத்துக்கு ஒரு எபிசோடு, இதுல இடையில பிரேக் வேற விட்டுட்டு நம்ம மண்டே பிச்சுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜுஜுட்சு கைசன் அந்த சாப்டர்ஸ் வேற வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் எண்டு இல்லைனா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங் தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ண போறானுங்களோ, எப்படி முடிக்க போறானுங்களோன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர வெறி பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, கண்டிப்பா மாங்கா எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனல்ல வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.